ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒருத்தரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து வாங்க நம்ம பார்த்துடலாம் வீடியோவில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ளவுஸோட கட்டிங் தான் வந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி அப்படிங்கிறவங்க தான். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வில்லேஜில் இருந்து தான் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே வந்து லோ கிளாஸ் அந்த மாதிரி தான், ரொம்ப ஏழ்மையான நிலையில தான் வந்து அவங்க வந்து இருந்தாங்க. டெய்லி செலவுக்குமே அவங்க வீட்டில் வந்து போராட வேண்டியதாக இருக்கும். டெய்லி வந்து செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலைகளோடவே அவங்களோட வாழ்க்கை வந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. அவங்க எப்படி வந்து டைலரிங் பழகுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து டைலரிங் வந்து சொல்லிக் குடுத்துட்ருக்குறாங்க. அவங்க அம்மா தைக்கிறத பார்த்து தான் வந்து அவங்களுக்குமே வந்து தைக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வந்து வந்தது. அவங்க அம்மாவை பார்த்து பார்த்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பழகிக்கிட்டாங்க. அதே போல் தான் வந்து அவங்க வந்து ஸ்டிச்சிங் வந்து பழகுனாங்க. அவங்க வந்து தனியாக கிளாஸ் போயோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பழகலை. நிறைய பேர் வீட்டில் இப்போ நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் தைக்கிறேன் அப்படின்னா, என் பொண்ணும் வந்து நான் தைக்கிறத பார்த்து அவளே வந்து ஒரு குத்தி மதிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட்டிங் போட்டு அந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற பழக்கம் வந்து இருக்குது. நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைகளுமே வந்து பழகுவாங்க. அதை வந்து ஆரம்பத்தில் யாருமே வந்து பெருசாக அவங்கள வந்து கவனிக்கலை. ஆனால் அவங்களோட விடாமுயற்சியை வந்து விடாமல் அவங்க வந்து ஒரு ஏதாவது ஒன்று தைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அக்கம் பக்கத்தில் ப்ளவுஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி தைச்சி கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நம்ம இப்படியே தான் இருக்கோம், நம்ம வந்து ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து வந்தது. சரி, அதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை மட்டும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அந்த கடை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க கூட அவங்கள்ட்ட காசு கிடையாது. அவங்க 1 மாதத்த வாடகையை முன்பணமாக கொடுத்து அவங்க வந்து அந்த கடையை வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு நமக்கு மாடல். டைலரிங்கை பொறுத்தவரையும் நம்ம போடுற ப்ளவுஸு டிசைனு, சுடிதார்ஸு இதெல்லாம் பார்த்து தான் வந்து மற்றவங்க நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால அவங்க வந்து கடை வச்சதுக்கப்புறமேலு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு துணியை கூட அந்தளவுக்கு அழகாக வந்து எப்படி தைச்சி போட முடியுமோ அந்தளவுக்கு அவ்வளோ வந்து அழகாக தைச்சி போட்டிருந்தாங்க. அவங்க கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்தது அப்படிங்கிறனால அவங்க அந்த மாதிரி தைச்சி போடுறதெல்லாம் பார்த்து நிறைய பேர்த்துக்குமே வந்து அவங்க தைக்கிறது எல்லாமே பிடிச்சிருந்து அது மாதிரி தைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு கஸ்டமராக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு தொழில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சது. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் காலத்துலலாம் ஓரளவுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்கள்ட்ட 2 பேர் வேலைக்குமே வந்து அவங்க வந்து வேலை செய்கிற அளவுக்குமே வந்து அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து அதுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்ச நாள்னால் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. லட்சுமி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்லாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த தொழிலில் செய்யாத வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு கஸ்டமர் எதை கொடுத்து நீங்கள் இதை தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அவங்க வந்து அதை வந்து தைச்சி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மே மாதம் அந்த டைம்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஸ்கூல் ஆர்டர்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி ஸ்கூல் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்து தைப்பாங்க. ஸ்கூல் ஆர்டர்ஸ் எடுத்து தைக்கும்போது வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு அந்த டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக அதை எடுத்து செய்யலாம். அப்புறம் வேலைக்கு ஆள் போடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வேலை கொடுத்தே ஆகணும். அதுக்காகவாது ஏதாவது ஒரு வேலையை நம்ம வந்து செஞ்சே தான் ஆகணும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எதுக்காகவும் அந்த அவங்களோட நம்பிக்கையை மட்டும் வந்து கைவிடாமல் ஒவ்வொன்றா வந்து அவங்க ஆரம்பித்து இன்றைக்கி ஓரளவுக்கு அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 பேர் அளவுக்கு வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வில்லேஜிலிருந்து அவங்களோட கிராமத்துக்கே அவங்க தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தைக்க தெரியும். ஆனால் வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஊரில் நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி அவங்கள காட்டி பாரு லட்சுமி பாரு எந்த அளவுக்கு வந்து தைரியமாக வந்து செயல்பட்டிருக்கா, ஒரு காலத்தில் இப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னுதாரணமாக காட்டுற அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட திறமை, முயற்சி இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு இது கிடைச்சது ஒரு வெற்றி. அவங்க வந்து கைவிடாமல் அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்னு என்றைக்குமே வந்து கவலைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட திறமை இருந்தாலே போதும், நம்மளை தேடி வந்து வாய்ப்பு வந்து வரும். அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து அதிகமாக எதுவுமே தெரியாது. நிறைய துணிகளை வெட்டி வெட்டி பழகி ஒவ்வொரு மாடலையுமே வந்து கற்றுக்கிட்டாங்க. இந்த ரேஷன் வேட்டி, சீலை இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய துணியில் வந்து வெட்டி வெட்டி பழகி கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அழகழகாக அவங்க வந்து தைச்சுமே வந்து போட ஆரம்பித்தாங்க. அப்படி போடும்போது தான் வந்து அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள வந்து பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரி இது நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்காது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் காசே இல்லாமல் டெய்லி செலவுக்கே வந்து போராடிட்டு இருந்த அவங்க இன்றைக்கி மாதங்கண்டா தையல் தொழிலில் குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50,000லேருந்து 1,00,000 வரையுமே வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க வந்து உயர்ந்திருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக அவங்களால முடியும் அப்படின்னா நம்மளாலையும் வந்து கண்டிப்பாக முடியும். அதே போல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.